வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்க போறோம். எஸ். என்ன ஃபர்ஸ்ட் கமெண்ட் இவ்வளோ பெருசா இருக்கு? இல்லை ஓரளவுக்கு நீங்கள் டக்குன்னு படிச்சிடும். உன்னை சோதிக்க பிறந்தவன்டா அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், சாதிக்க பிறந்தவன்டா அந்த சக்கரவாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா அந்த வெற்றி வேலு. அது ஆக்சுவலாக அந்த படம்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. வேலு அதெல்லாம் நல்ல படம் தான். அது மட்டும் இல்லை, அந்த வில்லன் ஜோக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். வில்லன் எவ்வளோ அல்ட்டியான வில்லன், கலாபவன் மணி. சரியான மனுஷன். அவரெல்லாம் என்ன ஆக்டிங்கு, அநியமாக இறந்துட்டார். ஜோக் கூட சூப்பராக பண்ணுவார். எல்லாமே நல்லா பண்ணுவார். அது வீட்டில் நேரம் பக்கத்துல போயிட்டு அண்ணன் எழுந்துருண்ணே, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? அப்ப எழுந்து அப்படியே பதர் வந்துருமா. பக்கத்துல ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, செம ஜோக்கா இருக்குமே. அவங்க கிட்ட அக்கா நான் எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா இருப்பா. அப்ப அவன் நல்லா இருக்கணும், நான் ஆசைப்படுறேன். அதுதான் அல்ட்டியான ரியாக்ஷன். சொன்னாலும் குதர்க்கமாவே சொல்ற மாதிரி இருக்கும். பக்காங்க ஆக்சுவலா, வேற லெவல் ஆக்டிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து லாஸ்ட் மந்த் தான் ப்ரோ ரெட்மி பேட் ப்ரோ வாங்கினேன். எனக்கு கேஷுவல் யூஸ் தான், ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணுவேன். நம்ம ஆள் வந்து மொத்தம் என்ன சொல்லியிருக்காரு, ரெட்மி பேட் ப்ரோ வாங்கியிருக்காரு, கேஷுவல் யூஸ் தான், ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணுவேன், பிடிஎஃப் பார்க்கறதுக்கு, அப்புறமா படம் இதுதான். SOT 9லேருந்து 10 hours வரைக்கும் வருதான். ஓகே, சிம் போட்டு யூஸ் பண்ணால் 8 மணி நேரம் வருதான். மேக்ஸிமம் 5Gல தான் யூஸ் பண்ணுவேன். அது அப்படிதான். அமேசானில் கவரும் டெம்பர் கிளாஸும் ஆர்டர் போட்டேன். பொங்கலுக்கு முன்னாடி அவுட் ஃபார் டெலிவரின்னு வந்தது. சரி கால் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா கால் பண்ணல. அப்புறமா நானே ஒரு 5 PM கால் கேட்டா பார்சல் பெருசா இருக்கு, இடம் தூரமா இருக்கு. டேய் இது என்ன சிங்கம் படத்துல உள்ள டைலாக் மாதிரி இருக்கு. வெதர் சரியில்லை, ரோடு சரியில்லை. ஸோ நான் பக்கத்துல பாதி தூரம் வந்துருங்கன்னு வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். வரமாட்டோன்னு சொல்லிட்டானா. அதுவும் முடியாது. இவ்வளோ அடங்க அதெல்லாம் வர முடியாதா அப்படின்னு சொல்லாம சொல்றானே. யாரா இருப்பாங்க இப்படிலாம்? டேய் உங்களுக்கு வியாபாரம் ஆகணும்னா இப்படிதானே இருக்கும். அப்புறம் அமேசான் அதான் கொடுமை. அதான் இனிமே அமேசான்ல பிரச்சனைனா அமேசான் இந்த மாதிரி பண்ணுவோம். அங்க இருங்க. அப்புறம் பார்த்தா மொத்த ஆர்டரையுமே கொண்டு போய் வேர் ஹவுஸ்லயே போட்டுட்டான். அப்புறமா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டா அவனும் எதுவும் சொல்லல. அப்புறமா அடுத்த நாள் கால் பண்ணோம், ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிருச்சு, நாங்க ரிட்டர்ன் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. டேமேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு பொங்கலுக்கு அப்புறமா போட்டேன் ப்ரோ. திரும்பவும் அதே மாதிரி பண்றானுங்க ப்ரோ. அதுவும் அவன் கால் வந்ததும் அட்டன் பண்ணான். என்ன ப்ரோ இவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க எங்கிறீங்களா? அதுவும் அவன் கால் வந்ததும் அட்டன் பண்ணதும் கட் பண்ணிடுறாங்க. அப்புறமா அமேசான்ல இருந்து கால் வரும், நீங்க அவைலபிள் இல்லை, கால் கட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா இவன் கட் பண்றது இவன் டெலிவரி பர்சனு. மெயின் இது வந்து டிஸ்டன்ஸ் ப்ரோ, அதுதான் சொல்றாரு அவர். வேணே அவங்க அந்த ஊர்ல இருந்து போடுறவங்க கேன்சல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறமா வேற ஒரு ரிவ்யூ போய் பார்த்தேன், 40% மேல எல்லாருமே கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருக்காங்க. ஆமா, அப்ப டெலிவரி பண்ண முடியலன்னா சர்வீஸ் அதுதான் சொல்லியிருக்காரு அவரு. இது வந்து சில சமயங்கள்ல இந்த விஷயத்துல நான் OnePlus கூட பாராட்டலாம். ஏன்னா அவங்க வெப்சைட்ல வந்து ஒரு கேஸ் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன். அதெல்லாம் முடியாதுயா, சேலமா அந்த ஏரியாக்கு முடியாது. சேலத்திலே டவுன்னா பரவாயில்ல, நீ கிராமம் சொல்ற. நீ போன் ஆர்டர் பண்ணினா டெலிவரி பண்ணுவோம். கேஸ்னா முடியாது. ஆக்சஸரீஸ்லாம் சில்லற காசுலாம் நாங்க பண்ண மாட்டோம். பாவிகளா எங்க இருந்தா உங்களுக்கு எல்லாம் தோணுது அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க நிஜமாவே. இதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. இதுக்குமா? சரி, இதுக்கும் அவங்களே சம்பளம் போட்டுக்கிறாங்க. இது வேற மாசம் மாசம் ஹைக் கொடுப்பாங்களா? ஆமா, ஏன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சேல் போது உங்களுக்கு ஒவ்வொரு சேல் போதும் ஒரு ஹைக் இருக்கு உங்களுக்கு. அவ்வளவு வித்திருக்கீங்க. இது வேலைக்கு ஆகாது. எனக்கு நான் பேட் ஆர்டர் பண்ணப்போ அப்படிதான் ஆச்சு ப்ரோ. ப்ளூ டாட்ல கொஞ்சம் கிட்ட வர சொன்னாங்க. ஒரு 2 kilometers போய் வாங்கிட்டு வந்துட்டேன். பேசாம இவங்க தான் கொரியர் பார்ட்னரை பேசாம மாத்துறதே பெட்ரு. மீஷோ பரவாயில்ல, வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. இன்னும் ஃப்ளிப்கார்ட்ல தான் ஆர்டர் போட்டாதான் தெரியும் அவன் என்ன பண்ண போறான்னு. இதுல ட்ரை பண்ணி பாருங்க. அமேசான் ஒர்க் ஆகுறவங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் தான் டெலிவரி இருக்கு. ஆனா மீஷோ பரவாயில்ல பண்ணிருக்கானே, அது ஆச்சரியமா இருக்கு. மீஷோ வந்து தேர்ட் பார்ட்டி டெலிவரி ப்ரோ. இ-கார்ட் இல்ல டெலிவரி இல்ல டெலிவரியில எல்லாம் போறாங்க. பார்த்தா ஷேடோ பாக்ஸ் கொரியர் இந்த மாதிரி எதிரே போட்டு விடுவாங்க. உண்மைதான். இது அமேசானோட ஓன் டெலிவரி இல்ல, அதனால தான் அந்த லட்சணத்துல இருக்கு. சரி, அடுத்து சாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் Xiaomi Pad 7 யூஸ் பண்றேன். லான்ச் அப்போ வாங்கிட்டேன். ஃபார் ரெஃபரன்ஸ் ஐ எம் த ஒன் ஹூ காட் 1 hour SOT on iPhone 12 ஆஃப்டர் iOS 26 #bugOS 26. பிஃபோர் HyperOS ரொம்ப சூப்பரா இருந்தது ப்ரோ. யூசேஜ் அப்போ ட்ரெயின் ஆகவே இல்லை. இது பேட்டரியா இல்லைன்னா தண்ணி ஊத்துன்னு நினைச்சு, பட் ஐடியல்ல ட்ரெயின் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு ப்ரோ. இப்போ HyperOS 3 வந்ததுக்கு அப்புறமா அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சுடோருக்கு இதே தானே சொல்லிட்டு இருந்தான். ஆமா, டோன்ட் மிஸ்டேக் த கான்டெக்ட். இப்போ யூசேஜ்லயும் ட்ரெயின் ஆகுது, ஐடல்லையும் ட்ரெயின் ஆகுது ப்ரோ. 2 hours to 3 hours தான் SOT வருது.
நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு சீரீஸ்ல 2 எபிசோட் பார்த்தா மேட்டர் ஓவர், பேட்டரி பிலோ 10%. நான் நினைக்கிறேன் என் டிவைஸுக்கு என்னமோ பேட்டரி செய்வனை வச்சிருக்கான் போல. என்னது இது, சொன்னா தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வனை வச்சிருக்கான், எடுக்கிறவன் செய்வனையை எடுக்கிறேன் செய்வனை எடுக்கிறேன்னு வேற ஒரே சொல்லியிருக்காரா? ஆனா எப்படி எடுக்கிறதுன்னே தான் நீங்க தான் சொல்லணுமா? HyperOS 3.0.4 சரி, இது கொஞ்சம் கோளாறா தான் இருக்கு. இதை நம்ம முடிஞ்சா சொல்லுவோம். சொல்லி பாருங்க. இப்போதைக்கு வேணா ஒரு ரீசெட் வேணா பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் அதுதான் இருக்காது மோஸ்டா. பேட்ல எதுவும் இல்ல அப்படின்னா நீங்க ரீசெட் பண்ணிட்டு அந்த பேட்டரி காலிபிரேஷன் திரும்ப ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸ் ஆயிரும் ப்ரோ. ஏன்னா HyperOS 3ல இவனுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சுடருக்கு. எனக்கு டவுட் என்னன்னா, ஒரு 8500 600 mAh பேட்டரி, ஆனா ஒரு டேப்ல 3 மணி நேரம் தான் SOT. அது தப்பு ப்ரோ, அவ்வளோலாம் வராது, அதோட அதிகமா வரணும் ஆக்சுவலா. கன்றாவியா இருக்கு. ஆமா. பிரவீன் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ இட்ஸ் கரெக்ட், ஐ ஆர்டர்ட் ஹாக்கின்ஸ் தோசா தாவா ஃபார் மை மாம் இன் ஃபிளிப்கார்ட். தி ஆர்டர் ரீச்ட் மை நியரஸ்ட் ஹப், பட் த டெலிவரி guy delayed for the delivery and says that he can't deliver the tawa in his bike and he needs a Tata Ace for that tawa, and also he mentioned that the tawa will be delivered 1 week later through the Tata Ace. And even I asked where the hub is, since I don't know where it is, my locality, he says we can't provide the address because the safety reasons. அந்த பண்ணாட ரொம்ப டார்ச்சர் பண்ணான் ப்ரோ. Then 2 weeks later he delivered that tawa because it was cash on delivery payment. அதனால பண்ணிட்டானுங்க. இங்க கூட அவன் நல்லவன் ப்ரோ. ஏன் தெரியுமா, 2 weeks கழிச்சு உங்களுக்கு ஒரு அப்டேட் வருமா, ப்ராடக்ட் டேமேஜ், அதனால நாங்க ரிட்டர்ன் போடுறோம். எது அந்த மெட்டல்ல நீ உடைச்சிட்ட? மெட்டலை உடைக்கல ப்ரோ, சீல் கட் ஆயிருந்தது. சீல் கட் ஆயிருந்தா கொடுக்க கூடாதுல்ல. எப்படி? இல்ல நாங்க டாடா ஏஸ்ல தான் எடுத்துட்டு வரோம். டாடா ஏஸ்ல தவாகே அடுத்த குக்கர்லாம் போட்டா அடுத்த தடவை என்ன தெரியுமா சொல்லுவான், ஃபோர்ஸ்ல இப்போ புதுசா ஒரு வண்டி வந்துருக்கு, செம்மையா இருக்கு, ஏசிலாம் வச்சு சூப்பரா, அந்த வண்டி இருந்தா மட்டும் தான் ப்ரோ டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். குட். பட் பரவாயில்ல, புது புது ஐடியாலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் எப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. வண்டியில எடுத்துட்டு வர முடியாது, அதுவும் தவா, வேற ஆளா பாத்துக்க. அடுத்து ரைசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் யூசிங் Xiaomi S1 வாட்ச், எனக்கு 15 days வருது ப்ரோ சார்ஜ், டெய்லி கட்டியிருக்கேன், ஆல்வேஸ் ஐ மீன் ஏசி. நான் வாங்கி 4 years ஆச்சு, வாங்கின புதுசில் 20 days வரும் ப்ரோ, இப்போ 12 to 15 days சாலிடாக இருக்குது. ஐ பாட் இட் ஃபார் 12K பிஃபோர். பரவாயில்லையே 4 years. ஏன்னா கிருஷ்ணா S3 வச்சிருக்கான். ஆமாம், அந்த S3 அவன் என்னெல்லாம் பண்ணான் தெரியுமா, கோளாறு. வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு தடவை தோச்சிட்டான் தெரியாம. ஆனால் எதுவும் ஆகாது ப்ரோ, ஒர்க் ஆயிடுச்சு. அது எதுவும் ஆகாது மோஸ்டா ப்ரோ. அது என்ன மாதிரியான ஒரு ஃபோர்ஸில் இருக்கும் அந்த சென்ட்ரிஃபியூஜ் நம்ம சுத்தம் போது, இருந்தாலும் IP69K போல ஜெட் ஸ்பிளாஷ், அது ஜெட்டிலேயே சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா தப்பிச்சிருச்சு, நேரம் நல்லா இருந்திருக்கு. நாச்சிமுத்து ப்ரோ என்ன சொல்றேன்னா, மை மெமரிஸ் பஸ் பாஸ், ஸ்கூலுக்கும் கிரவுண்டுக்கும் பிடி பீரியட்ல போயிட்டு வருது. OnePlusல ஃபர்ஸ்ட் டைம் +1ல ஃபர்ஸ்ட் டைம் OnePlus. எப்படி இப்போதான் இந்த OnePlus, ரெட்மி, Xiaomi, நத்திங்னு சொல்லிட்டு செம்ம கடியா போயிட்டு இருக்கேன் மைண்டு. சில பஞ்சாயத்துகள்ல ஆமா பண்ணிட்டு வச்சுட்டு ரொம்ப டார்ச்சரா இருக்குது. இதுல வேற அந்த நத்திங் வேற ட்வீட் போட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, 5ஆம் தேதி மார்ச் ஈவெண்ட், அது பிரச்சனை இல்லை, காண்டம் கவர் மாதிரிலாம் போட்டு சாகடிச்சுக்கிட்டு. ஆமா, கேட்டா அவர் வந்து ஜென்சி அட்ராக்ட் பண்றாரு. நாங்க வந்து ட்ரெண்ட்ல இருக்கோம், ட்ரெண்ட் வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சல, அதனால சபா பண்ணாம. சரி, +1ல ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர், Windows 95, கவர்மெண்ட் சைக்கிள், எந்த செக்ஷன்ல சண்டை வந்து அப்படியே அடிக்கடி அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போனதா இல்ல புரியல. போலீஸ் ஸ்டேஷன் நாங்க அப்படி கேஸே நாங்க தான்டா. இது எப்படி இருக்குன்னா, அந்த பூஜை படத்துல வரதேதான் பிரதாப், நான்லாம் ஸ்கூல்லேயே ரவுடி. ஆமா, ஓகே. கிளாஸ் உள்ள டஸ்டர் கிரிக்கெட் விளையாண்டு. ஆமாமா, டஸ்டர் கிரிக்கெட் வந்து எப்படின்னா, அப்போ வெறும் துணி தானே ப்ரோ டஸ்டர் வச்சிருப்பாங்க, பால் மாதிரி. நல்லா இருக்குது. ஆமா, அசம்பிளில மிமிக்ரி செஞ்சு HM கிட்ட மாட்டினது, ப்ராக்சி போட்டு மாட்டினது, எல்லாத்தையும் மாட்டிருக்காரு. எங்காலே கட் அடிச்சுட்டு படத்துக்கு போய் வீட்டுல மாட்டினது. ப்ரோ மாட்டாம ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. க்ளோஸ் ஃப்ரெண்டு டிமினிஷ், ஓ ஜோக்ஸ், ஓகே. இல்ல நான் தான் டீசெண்டா. லஞ்ச் பாக்ஸ்ல லெட்டரு, சீனியர் கூட சண்டை, சைக்கிள் ட்ரிபிள்ஸ் போகிறது, இன்டர்வெல்ல வெளியே போய் பிடி மாஸ்டர் கிட்ட மாட்டினது. இல்லை இது வரைக்கும் எங்கள் ஆள் எதுவும் மாட்டியிருக்காரு. வீடியோ பார்க்கும்போது உங்க அப்பா அம்மாவோ இல்லாட்டி மேரேஜ் ஆயிருந்ததுன்னா ஒய்ஃபு பசங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுறது? எல்லா கேஸும் வாங்கியிருக்காங்க, பெருமையாக இருக்கு.
அப்புறமா வெயில்ல மணல்ல டக் வாக்கு நீ வாக்கிங் பண்ணது, டியூஷன் போனது இல்ல. ஸோ அது கொஞ்சம் வருத்தம். அங்க போய் அங்க மாட்டினது, போயிருந்தா கொசு அடிச்சதெல்லாம் போட்டுருவேன். அடிச்சது இல்ல, டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு வெளில போய் மாட்டினது அன்பட்டுருப்பாரு. அப்புறம் 99 கிரிக்கெட் வேர்ல்டு கப் பிரிட்டானியா பிஸ்கட்ல ரன் சேர்த்து ஸ்டிக்கர் வாங்கினது, இது நானும் பண்ணிருக்கேன். செமையா இதெல்லாம் இருக்கும். செம. WWF கார்டு கேமு, ஸ்லாம் புக்கு, டைரி வித் கான்டாக்ட், செம. லேண்ட்லைன் நம்பர் ஒன்லி அண்ட் அட்ரஸ், இதெல்லாமே வேற லெவல் தான். ஆனா எங்க ஆளு கொஞ்சம் கரெக்ட். கொஞ்சம் அக்கப்போர் பண்ணிருக்கீங்க. ஆனா நிறைய மாட்டிருக்கீங்க, நாங்க மாட்டல, அவ்வளவுதான். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. எத்தனை எப்படி வாண்டடா ஒரு வேளை மாட்டுவாரா? எஸ். எல்லா இடத்துலயும் மாட்டுவேன் என்னங்கிற அப்படி. எல்லாம் இந்த கேங்ல யாராவது ஒருத்தர் இருப்பான் போல, மாட்டுறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்சிருக்காங்க. அவங்க இவனால எல்லாம் மாட்டிக்குவாங்க. முகமது ரஹீம் அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஸ் ஏ S24 யூசர், அல்ட்ரா யூசர், அல்ட்ரா அது ஓகே, ப்ரோஸ் வந்து கிரேட் டிஸ்பிளே, குட் சவுண்டு, எக்ஸலன்ட் கேமரா, 1 UI இஸ் த பெஸ்ட் வித் அட்வான்ஸ்டு ஃபீச்சர், ரிச் லுக் அண்ட் பில்டு குவாலிட்டி. கான்ஸ் வந்து பேட்டரி லைஃப் இஸ் த பிக்கெஸ்ட் ஃப்ளா, சார்ஜிங் ஸ்பீட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, சம்டைம்ஸ் ஹீட் வேற ஆகுது, நைட் கேமரா நல்லா இல்லை, ஆவரேஜாக இருக்கு, அதாவது குட் இல்லை பட் ஆவரேஜாக இருக்கு, ஸ்லைட்லி ஹெவியர் டிவைஸ் இது, அதுவும் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு யூஸ் பண்ணா, யூஸிங் இட் ஃபார் த பாஸ்ட் 2 years, இஷ்யூஸ்லாம் எதுவுமே ஃபேஸ் பண்ணல குவாலிட்டி ரிலேட்டடாக. இது வரைக்கும் சர்வீஸ்க்கும் நான் போனதில்லை. உங்களுக்கு டிவைஸ் வேணும், அதுவும் ஒரு ஆல்ரவுண்டர் ஆஸ்பெக்ட்ல வேணும், பேட்டரி வந்து ஒரு பாயிண்டா வைக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் போட்டிருக்காரு. அப்புறம் சிஎஸ்சி பரத்வாஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ எல்லாரும் பேட்டரியை குறை சொல்றாங்க, பட் சாம்சங்ல நான் ஒரு 25 ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்டில் வச்சுட்டு ஃப்ளூயண்ட்டாக யூஸ் பண்ணுவேன், வேற எந்த ஃபோன்லையுமே இப்படி ஒன்னா பண்ண முடியாது போல. ஈவன் ஐஃபோனில் 10 ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சா கூட ஸ்க்ராலிங்கில் லேக் ஆகும். இதெல்லாம் பாயிண்ட் தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா நிறைய பேர் ஆப்லாம் அவ்வளோ ஓப்பன் பண்ணுறாங்க ப்ரோ. கரெக்ட் தான். 3 ஆப் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 3 ஆப் யார் போடுறா, இமானுவேல் ப்ரோ சொல்லி தான் தெரியுது. ஆமா, ஃபாஸ்டா பண்றது சாம்சங் மட்டும் தான் பண்ணுது. ஆமா, அவரோட யூஸ்க்கு வந்து அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது சாம்சங் தான் அப்படின்னு. ஆனா நீங்க அந்த போட்டோ வந்து அந்த எக்ஸ்போர்ட்ரா இன்ஸ்டால் பண்ணி எடுத்து பாருங்க, நைட் மோட் சூப்பரா இருக்கும். அதுல நல்லா இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ரால. நீங்க டிஃபால்ட் கேமரா போட எக்ஸ்போர்ட்ரா ட்ரை பண்ணுங்க. அது நாய்ஸிங் ஒரு நீங்க 24 மெகா பிக்சல் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க எக்ஸ்போர்ட்ரால, அந்த நைட்ல வந்து உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் கேப்சர் நல்லா இருக்கும். இது பண்ணிட்டேன். அப்புறம் மோனிஷ் பாலாஜி, மோனிஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ ஃபவுண்ட் த ரீசன் ப்ரோ, யாரோ காமேஷ் ப்ரோ வீட்டு ஒய்ஃபை கனெக்ட் ஆகிற டிவைஸில் மால்வேர் வச்சுருக்காங்க. ஸோ அவர் எந்த ஃபோன் வாங்கினாலுமே அதில் மால்வேர் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஹீ நீட் டு ரீசெட் ஆல் த ஃபோன்ஸ் பிசிஸ் இன் இஸ் ஹோம் அட் த சேம் டைம். ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டா தேங்க்ஸ். அப்புறம் சொல்லுங்க. எங்கள் ஆள் அந்த அளவுக்கு வந்து யாரோ வேவ் பார்க்குறாங்க. ஹேக்கர் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னார் சேவினை, அது எங்களுக்கு தான் வச்சுருக்காங்க யாரோ. விக்கி விலாக்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நான் X300 இப்போ 11 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பேட்டரி பேக்கப் நல்லா சூப்பராக இருக்கு ப்ரோ. இதுக்கு முன்னாடி நான் OnePlus 12 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதை விட 30% பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்கு. கண்டிப்பா. இப்போ அதுக்கு நானே உங்க உதாரணம்னு சொல்றேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 27 நிமிஷம் வீடியோவில் பேசி இருக்கீங்க. நான் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி 75% இருந்தது, வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறமா 73%, வெறும் 2% தான் ப்ரோ சார்ஜ் குறைஞ்சிருக்கு. அது கூட உங்க வீடியோ பார்க்கும்போது தான். நம்ம ஃபோன்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு அடிக்கடி ஒரு ஸ்க்ரீனே இருந்துக்கிட்டு இறக்கி விட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன். இல்லைனா 30 நிமிடம் வீடியோ பார்க்கும்போதே 1% தான் குறையும். காலை 9 மணிக்கு சார்ஜ் போட்டேன்னா 10 மணிக்கு 100. அது வரைக்கும் இறங்காமே அப்படியே இருக்கும்னு சொல்றாரு. யூஸ் பண்ண 100 ஏறின உடனே 10 மணிக்கு 1 ஹவர்ல 100% ஆயிருக்கும். அதான் சொல்றாரு அவரு. ஓகே, இப்போ 100% ஏறின உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா கிட்டத்தட்ட மதியம் 3 மணி வரை தொடர்ந்து யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் யூஸ் பண்ணா கூட 55 வரைக்கும் சார்ஜ் இருக்குது. அப்போ நம்ம ஆளு வந்து சார்ஜ் நிக்கல இல்லையா காமேஷ் ப்ரோக்கு? இப்போதானே அந்த இதை அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். பார்ப்போம். சரி, இதில் வந்து என்னென்னா சார்ஜ் நிற்குது, பெரும்பாலும் 50லேருந்து 60% மேலே சார்ஜ் போட்டு அதை வச்சு சொல்கிறேன். எனக்கு பேட்டரி பேக்கப் அருமையாக இருக்குது, இன்னும் கூட யூஸ் பண்ணி பார்க்குறேன் இப்போ வரைக்கும், ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த X300 கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க யூசர்ஸ், எங்களுக்குலாம் இவ்வளோ பேட்டரி ட்ரெயின் ரேப்பிடாக இல்லை ப்ரோ, பட் அந்த வார்ம்னஸ் வந்து அது தெரியுது, அதை நோட்டீஸ் பண்ணுறோம் நாங்கள். பட் இவ்வளோ டிராஸ்டிக் பேட்டரி ட்ரெயினில் ஒரு ஃபோனில் என்னன்றதை செக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் பாருங்க, அப்படிலாம் ஆச்சரியப்படக்கூடாது. நீங்களாம் புது யூசர்ஸா இல்லாட்டி இது வரைக்கும் இந்த சேனலில் புதுசாக வந்திருக்கீங்களா? ப்ரோ யூசர்ஸா நீங்கள்? நார்மல் காமேஷ் ப்ரோவோட வீடியோ நீங்கள் எதை பார்த்தாலுமே
நீங்க நல்லா என்ன பண்ணுங்க S21 Ultra போய் பாருங்க, Xiaomi 14 பாருங்க. Xiaomi 14லாம் சர்வீஸ் சென்டர் விட்டு வெளில வந்தது இல்ல, புது போனே அங்கேயே ஏசி வென்ட்டுக்குள்ளே படுத்து செத்து போச்சு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா S22 Ultra, S23 Ultra, S24 Ultra, S23 நார்மல் மாடலு, அப்புறம் OnePlus 13. ஒரு பிராண்டை விட்டு வைக்கல ப்ரோ. ரியல்மி GT6 வந்து அவருக்கு அதான் பெஸ்ட் போன் பேட்டரியில. இன்னைய வரைக்கும் அதுதான் பெஸ்ட். அப்ப அவருக்கு வந்து அது பெஸ்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கே அது பெஸ்ட்னு தான் அர்த்தம். அதனாலதான் நம்ம ஆளு பாருங்க தியாகராஜன்லாம் ஜாலியா இருக்காப்ல, என்ன பண்ணாலுமே பேட்டரி சூப்பரா இருக்கு. எங்க தியாகராஜன் அவர் இது வாங்கிட்டார், Renault 15 Pro mini வாங்கிட்டாரு நேத்து. அப்ப GT6 அதை சேல் பண்ணிட்டாரு. அவங்க மச்சானோ தம்பி ஒய்ஃபோட தம்பிட்ட 20K கொடுத்தாராம். ஆரியூராம் போட்ட அதெல்லாம் தெரியல, ஆனா போனை கொடுக்க போறேன் அப்படின்னாரு. 15 Pro mini வாங்கிட்டாராம். சென்னை அடுத்த தடவை வரும்போது உங்களை மீட் பண்றாரு. ஜாலி தான். 15 Pro mini வேற லெவல்ல இருக்கான். எனக்கு இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தரோட யூஸ் கேசஸ் மாறுறதுனால ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறுது. ஆமா. ஆனா காமேஷ் ப்ரோ நாங்க எப்பயுமே வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல தான் ப்ரோ. அவர் வந்து அல்ட்ரா ப்ரோ யூசர். ஆமா அல்ட்ரா ப்ரோ லிங்க் யூசர் அவரு. ஆமா அந்த மாதிரி தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேபிள் மாதிரி. இவர் ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டரி உறிஞ்சான். எல்லா போன்லயுமே பேட்டரி டிராப் ஆகுது. இவ்வளவு ஆப்ஸ் வச்சிருக்காங்க, அவ்வளவு டேட்டா இருக்குங்க. எதுவுமே எல்லாம் பாக்கெட்ல தூங்கினாலுமே போகுது. இண்டஸ்ட்ரியில இருக்கோம்னா எவ்வளவு பெரிய ஆளுனாங்க. காமேஷ் ப்ரோ வருவார்ல, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். என்னையா இது எல்லாருமே இவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ஆமா, ஹீட் ஆகுதுன்னு ஒத்துக்கிறாங்க எல்லாரும். அதாவது லைட்டா வார்மா இருக்குறாங்க. ஒரு போன்ல ஏதோ பிரச்சனை ப்ரோ, அவரை முதல்ல சர்வீஸ் சென்டர் போக சொல்லுங்க அப்படின்ற. நான் இப்போ அடுத்து என்ன பிளான்ல இருக்கேன்னா X300 vs X100 Ultra. அதுல X100 ஜெயிச்சிரும். சின்ன பேட்டரி வச்சு ஜெயிச்சிரும். அதான் எலிட் அவர்கிட்ட இருந்தா. உங்க யாருக்கிட்டே வந்ததுன்னா X100 Ultra தோத்து போயிடும். அவர்கிட்ட நான் வந்து ரேஸ் வச்சேன்னா ஜெயிச்சிரும். கேமரால தான் மெயினா டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் X300 Proவும் X100 Ultraவும் கம்பேர் பண்ணா எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பட் நம்மகிட்ட எங்க ப்ரோலாம் யாரோ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க X300 Pro வச்சிருக்காங்க, வந்து நேர்ல வந்து செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நேர்ல போய் பாருங்க. இப்போ மெச்சூர் ஆயிருக்கும் அப்டேட்ஸ்லாம் வந்து. அப்ப வேணா நீங்க லைவா கம்பேர் பண்ணி பாத்துங்க. அவுட்டோர்ல எடுத்தா நல்லா இருக்கும் ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்சு X300 Proக்கும் இதுக்கும் பார்க்கும்போது பெரிஸ்கோப் அதுலலாம் X300 Pro நல்லா தான் பண்ணும். ஆமா, வேணா சென்சார் லேட்டஸ்ட்ல 200 MP பிரைமரி சென்சார் வந்து X100 Ultraக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம். 1 inch அண்ட் ப்ராசஸிங் கொஞ்சம் டிஃபரன்ஸ்ங்க. X100 Ultraல அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகல இருக்கு. அது ஒரு அட்வான்டேஜ். ஆனா ஓரளவுக்கு இருக்கு. ஆமா இருக்கு ஓரளவுக்கு. Snapdragon 8 Gen 3 வேற. ஆமா, என்னன்னு தெரியலங்க, ஏதோ மேஜிக். ஆடியோ கொஞ்சம் நல்லா இருக்கு. LHDC அதெல்லாம் வருது, ஒர்க் ஆகுது மேபி. ஆனா சைனால ஆல்ரெடி ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கும் போல. இந்தியாவுக்கு தான், குளோபலுக்கு தான் வேற மாதிரி. இதுலயே வருது LHDC, வேற லெவல்ல இருக்குது. அதுல ப்ரோ அது நான் தான் சொன்னேன் ப்ரோ, செமையா இருக்கு ப்ரோ. ப்ளூடூத் ஆடியோக்கு நான் அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது, இதுனா எக்ஸைட் அல்ட்ராங்க. இது Xiaomi 15 Ultra பக்கத்துல எனக்கு ஒரு ஃபோன் ரிசல்ட் இருந்ததுன்னா அது எக்ஸைட் அல்ட்ரா. ஆடியோல இது உண்மையிலே நல்லா இருக்குங்க. LHDCல Realme Buds Air 7 Proல 50% வச்சால காது வலிக்குது, அவ்வளோ லவுடா இருக்கு. LHDC கோடக்ல அதுவே எடுத்துச்சு ஆட்டோமேட்டிக்கா. எந்த கோடக்கும் இல்லாம உங்களுக்கு லவுடான ரிசல்ட் வேணும்னா என் தலைவன் பிக்சல் தான். அவன் தான் என்ன பண்றான்னு தெரியல, ஃபிக்ஸ் பண்ணானா இல்லாட்டி தெரியாம கோட்ல உள்ள பர்சன்டேஜ் நல்லா இருக்கு. அதுவுமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமா, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ பீன் யூசிங் OnePlus 12R since December 2024. எனக்கு லாஸ்ட் 1 இயராவே நிறைய ரேண்டம் இஷ்யூஸ் இருக்கு. ரொம்ப ரேண்டமா போன்ல எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் போஸ்ட் ப்ராசஸிங் அப்போ டெலீட் ஆயிடுமா? ஆமா, அது இப்போ கேலரியில பார்த்தா அந்த போட்டோவே இல்லையா. ரீசென்ட்லி டெலீட்டட்ல கூட இருக்காது, அதுலயும் இல்ல. ஆமா, இது ரெகுலரா ஆகுது. ஆமா, பட் ஒன்ஸ் இன் 2 months அந்த மாதிரி நடக்கும். இஷ்யூ ரிக்ரியேட் பண்ண முடியாம சர்வீஸ் சென்டர்ல செக் பண்ண முடியல. லாஸ்டா 1 month முன்னாடி ரொம்ப எஸ்கலேட் பண்ணி எரர் லாக் எடுத்து செக் பண்ணிட்டா அப்போ கிளிச் இருக்குன்னு டிவைஸை ஃபிளாஷ் பண்ணி கொடுத்தாங்க. இது இல்லாம ஃபோன் ரொம்ப லேக் ஆகுதா? சரி, என்னன்னு விசாரிச்சேன் அவர்கிட்ட. 8GB ராமா, அதில் தான் மாட்டினார் அவர். ஆமாம் ப்ரோ, 8GB ப்ரோ என்னோட அதான் பிரச்சனை அப்படின்னாரு அவர். இல்லையே ஒன் பிளஸ் வந்து அடிச்சு நவுத்துறானுங்க 8GB ஃபோன், எல்லா ஃபோனையும். இப்போ வேற மெமரி சிப்ஸோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால இதை இனிமே எப்படியும் 12GB தான் வரும் போல இருக்குது. எல்லாம் OnePlus ஃபோன் வாங்கினீங்கன்னா ஒரு 12GB வாங்கிக்கிறது பெட்டர். சரி, இப்போ நம்மளால இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 8 Gen 2, அதாவது இது எப்படின்னா இதெல்லாம் ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது, ஃபீல் லைக் 8 Gen 2 மாதிரியே ஃபீல் ஆகல. ஐ ஹவ் யூஸ்ட் OnePlus 60 for 3.5 years bro and then upgraded to OnePlus 9 but ended up changing to iPhone 14 after a year due to lot of software bugs and lost data from after Android update. Phone started boot looping. So I lost patience and then switched to iPhone 14. அதுலயும் 1 yearல பேட்டரி ஹெல்த் dropped to 87%. 128GB மாடல் வேற, ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆஃப்லோடட்.
ஸோ அகெயின் ஆஃப்டர் அ இயர் ஐ எக்ஸ்சேஞ்ச் மை ஐஃபோன் 14 அண்ட் கேம் பேக் டு ஒன் ப்ளஸ் 12R. After seeing lot of reviews, believing Oxygen OS stability has improved. But even now, I am facing lag while playing COD, while I did not face in 60. அதான் 8 GB ரேமோட மகிமை. Highly regretting coming back to OnePlus now, thinking to switch to iPhone 17 Pro by end of the year. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நீங்கள் வருத்தப்படணும் இல்லை, அதே மாதிரி ஐஃபோனும் மாஸ் தான். ஆனால் ஐஃபோன்லேயும் இல்லை கேமிங்காகனா ஓகே நீங்கள் போகலாம். 17 Pro சீரிஸ் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. இல்லை எனக்கு என்னென்னா ஐஃபோனில் என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. இது 17 ப்ரோவோ ப்ரோ மேக்ஸோ ப்ரோ கேம் ஆனால் பேட்டரி செம்மையாக ட்ரெயின் ஆகும். இல்லை ட்ரெயின் ஓகே, பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ரேமே பிரச்சனையாக இருக்குல்ல. 8 GB நீ 12 GB வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்காது. ஏன்னா 16 GB 12 GB ரேம்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த பிரச்சனை இல்லை. இப்போ எப்படியும் ஐஃபோனில் வந்து இப்போ அவரே பிளான் பண்ணி 17 ப்ரோ சீரிஸ் போகிறாருன்னா அதுவே 12 GB ரேம் தான். ஆமாம், அதில் ஐஃபோனில் 12 GBங்கிறது ரொம்பவே அதிகம் தான். ஆமாம், அது வந்து ஒரு 24 GB மாரி நல்லா பவராக என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து ரஷ்யாத்ரா அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ X300 யூசர் ஹியர், இட்ஸ் ட்ரூ தட் ஆஃப்டர் அப்டேட் பேட்டரி பேக்கப் ஹஸ் ட்ராப்ட் அ லிட்டில், பட் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் as bad as Cam's Pro device. Seriously, no heating issue for me. I am getting solid 7 to 8 hours of SOT, 1.5 days of battery backup. Device needs a little time to analyze user pattern and this is optimized according. அது கரெக்ட் தான். இவரோட பேட்டர்ன் அதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல, அது கன்ஃபியூஸ் ஆயிடுது. என்னடா இன்னைக்கு பார்த்தா பாட்டு கேட்குறாரு, அடுத்த நாள் பார்த்தா திடீர்னு வீடியோ போடுறாரு, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா கேமரா ஆன்லேயே இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா சார்ஜே போடல. எனக்கு யூசர் பிஹேவியரே புரிஞ்சிக்க முடியல சார், ரொம்ப கன்ஃபியூசிங்காக வரலைங்க. அப்படிதான் இருக்கும் என் தலைமை. அப்படியா ஏ கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. யார் தான் ஆகலை, நாங்களும் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கோம். நல்லா மாஸ் பண்ணுவார் இந்த இடத்துல. சரி, அடுத்து பிரவீன் என்ன சொல்கிறாருன்னா, ஹாய் அண்ணா, ஐ எம் யூசிங் OnePlus Nord 5 for the past 3 months. It's working great. I am using hotspot for 9 hours for my work. Battery life is great. I am getting 8+ hours. ஹாட்ஸ்பாட் எல்லாம் போட்டோம். ஆமாம், Nord 5 ப்ரோ பரவாயில்ல ப்ரோ. நாடு CE5 ஒருத்தர் போட்டுருந்தாரு பாருங்க, கிருகிருன்னு ஆயிடுச்சு. எனக்கு 20 மணி நேரம் வருதுன்னு போட்டுருந்தாரு. ஆமாம், நம்ம படிச்சோமே முன்னாடி வந்த புதுசில் ஒருத்தர் போட்டிருந்தாரு. இப்போ 20 மணி நேரம்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. இப்போ போட்டிருந்தாரு, கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு வச்சிருக்காரு. 20 மணி நேரமா ஐயா, அப்படி என்னையா பண்ணுறீங்க அப்படி இருந்தது எனக்கு. ஓகே பரவாயில்ல. ஆனால் Nord 5 இந்த அளவுக்கு இருக்குது, பேட்டரி லைஃப் கிரேட்டாக இருக்குது. அதுவும் 8+ hours வந்து SOT வருது. இத்தனைக்கும் 9 hours மேலே ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணியும். ஆமாம். Camera is not great, but fulfills average camera user. Display is awesome and selfie is great and I play Free Fire for 3 hours continuously. Slight heating happens, battery is awesome. Finally, happy user from OnePlus Nord 5. Nord 5 நல்லா போனுங்க ஆக்சுவலாக. அந்த அண்டர் 30Kல அது நல்லா சாலிடாக இருந்துச்சு. இப்போ தான் 5000 ஏற்றிட்டானுங்க. நான் என்ன சொல்கிறாரு ஹரி, கூகுள் மேப்ஸில் ஜாக்கி நல்லா போஸ்ட் கொடுத்து நிற்கிறேன். நீங்கள் வந்து என் லொக்கேஷனை ட்ராக் பண்ணிடுவீங்கன்னாங்க, அதை பார்த்து வந்துட்டாராம் அவர். இவர் சொன்னார்ல 3 நிமிஷம் காட்டுனுச்சு அந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. கூகுள் மேப்ஸில் பார்த்தா ஜாக்கி இருந்துச்சான். சும்மா போட்டிருக்கேன் ஹரி. இல்லை, அவனே உள்ளே இருப்பான். இங்கெல்லாம் கூகுள் வந்து கார் எடுத்துகிட்டு வந்தானே ஏற்றுன்னு ஏற்றலாம் அவனை போட்டு. சர்டிஃபைட் ஸ்டாக்கரான். என்னையா அதெல்லாம். காமேஷ் ப்ரோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் பண்ண முடியுமா? அவர் உலகம் சுற்றும் மாலி பண்ணுங்க, ஒரு இடத்துல இருந்தால் தானே. எஸ், இண்டஸ்ட்ரினால அப்படிதான். ஓகே, அடுத்து அஜித் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹை ப்ரோ, ஐ எம் யூசிங் X300 Pro, யூஸ்வலி நாட் பிளேயிங் கேம்ஸ் பட் மை யூசேஜ் பேட்டரி பேக்கப் இஸ் டூ குட். ஐ எம் மூவிங் ஃப்ரம் S20 to Ultra. ஒரு விமோச்சனம் கட்ச மாதிரி இருக்கும். X300 Pro, it is too good for me. Maximum 1.5 to 2 days backup வருது. Camera is top notch, but Origin OS needs more improvement and really miss the Dolby Atmos. Need to improve speaker quality. Yes. Less depth in Bluetooth audio too. If you are a true hardcore camera person, then only the X300 Pro and multimedia usage display experience top notch, but speakers are not no much. Display quality அளவுக்கு வந்து speaker quality இல்லை. Important note, S20 to Ultraலேருந்து நான் X300 Proல டிஸ்பிளே ஐ லைக் டு சி ஆல் டேஸ் அண்ட் நோ இரிட்டேஷன் அண்ட் பர்னிங் இஷ்யூலாம் எதுவுமே கண்ணுக்கு இல்லை. அதுவும் டார்க் ரூமில் கூட. ஆமாம், ஃபுல் டே டு டே யூஸ், நோ ஹீட்டிங் இஷ்யூ ஆல் டே, ஸ்டேஸ் கூல் அண்ட் ஒன்லி ஃபீல் வார்ம் வைல் யூசிங் கேமரா மோர் தென் 10 minutes. சூப்பர். ஸோ அவருக்கு வந்து இப்போ ஒரு பெரிய விமோச்சனம். பாய்லர்ல இருந்து நல்ல ஃபோனுக்கு போயிருக்காரு. நல்ல ஃபோனுக்கு வந்துட்டேன், என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற. அவ்வளோதான் ப்ரோ, இதுலேயே ஒரு 3-4 வருஷம் செட்டில் ஆயிருங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அடுத்து சுல்தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நான் விவோ X300 தான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. ஜான் மந்த் அப்டேட்டில் இருந்து சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. லாஸ்ட் அப்டேட்டுக்கு முன்னே வர ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 hours வந்தது, இப்போ 7 hours தான் வருது. 2 days ஒன்ஸ் சார்ஜ் போடனாலும் இருக்குதான், எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணணுமா?
ஆட்டோ பிரைட்னஸ் லொகேஷன் 120 ஹர்ட்ஸு இதெல்லாம் 10 ஹவர்ஸ்க்கு மேலே. இப்போ அவர் என்ன இதெல்லாமே ரிமூவ் பண்ணா ஒரு வேளை நிற்குமான்னு கேட்குறாரு போல. அப்படிலாம் இல்லையே ப்ரோ, அதெல்லாம் அதுதான் எனக்கும் புரியல. இது வந்து திரும்பியும் ஒரு அப்டேட் இதெல்லாம் வரும். அவர் ஆன்ல இருந்த போது 10 ஹவர்ஸ் வந்திருக்கு. இப்போ திடீர்னு ஏன் குறைஞ்சி அப்படின்னு கேட்குறாரு அவர். ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 ஹவர்ஸ் வந்திருக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னா அப்டேட்ல ஏதோ இது சில maybe அடுத்த சமயங்களில் update நம்ம fix நம்ம ஆகும். சொல்லியிருக்கோம்ல ப்ரோ, நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒன்று நிறைய பேர் வந்து அப்டேட்டுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. அப்டேட் எப்படா வரும் எப்படா சண்டை வரும். போடும். இந்த ஐகோ நியோ சீரிஸ்க்குலாம் அடிச்சுக்கிட்டாங்க மக்கள் கமெண்ட்ஸ்ல. நியோ 10க்கு இன்னும் வரல, நியோ 10 இன்னும் வரல, ஏன் இன்னும் வரல, ஆண்ட்ராய்டு 16 வருதுன்னு அப்பயே சொன்னாங்களே, 2 மாசம் ஆயிடுச்சு இன்னும் வரல அப்படின்னு. ஸ்டேபிளா வரணும்னு நினைச்சு சார் தயவு செய்து ஆமா. வேண்டிக்கோங்க. ஏன்னா ஐகோ 13லயே அப்டேட் ஆரிஜின் வாய்ஸ்க்கு அப்புறம் டேக் ஒர்க் ஆகல. அதுக்கே ஒரு மாசம் வெயிட் பண்ணி அடுத்த அப்டேட்ல தான் ஃபிக்ஸ் ஆச்சு. எவ்வளவு கடுப்பா இருக்கும். சரி அது கனெக்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பாடம் அப்புறம் நின்றோன்னு யோசிச்சு பாருங்க. வேலைக்கே ஸோ அதனால கொஞ்சம் ரஷ் பண்ணாம இருந்தா பெட்டர். ஏன்னா இது வெர்ஷனே அப்கிரேட் ஆகுது இல்ல, அவசரப்பட்டு எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேருக்கு அது மெயின் ஃபோன் வேற. அதனால சரி ஓகே. ஆனா மொத்தம் வந்து அடுத்த அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆகணும் தான் தோணுது. ஆமா. லாஸ்ட் கமெண்ட் திலீப் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேம் இஷ்யூ ஆன் X300. இட்ஸ் போட்டு ரியலி குட் மேக்கப் ஆன் ஹியூமன்ஸ். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு சொன்னா அது அப்போ புரியல, இப்போ புரியுதா? ஐ எம் யூசிங் நாட் 5 அண்ணா X300ல செல்ஃபி பெருசு டிஃபரன்ஸ் நோட் பண்ண முடியல. பட் பேக் கேமரால குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். பட் 4 பேர் ஃபேஸ் நல்லா இருந்துச்சு, மீதி பேர் ஃபேஸ் எல்லாமே ஒயிட் ஆயிடுச்சு, டீடைல்ஸ் இல்லாம ஆயில் பெயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அதான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. என்ன நீங்க வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலன்னா எல்லாரும் மூஞ்சிலும் ப்ளீச்சா பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க காம்பவுண்டு இதெல்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. ஃபேஷியல்லாம் பண்ண தேவையில்லை, ஃப்ரீ. ஆனா நீங்க டிசேபிள் பண்ணிட்டு வரல, நீங்களே ஏன் ப்ரோ ஸ்ட்ரக்சர்லாம் ட்ரை பண்ணக்கூடாது? இது ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னீங்களே, என்னது இது? ஐயோ மறந்து போச்சு. எது ப்ரோ? டெக்ஸ்சர்டு அப்புறம் அந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியா, அதை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது நல்லா இருக்கும். இந்த ஏஐ ப்ராசஸிங் டிராஸ்டிக்கா குறையுது. அதுல அந்த ரெண்டு மோட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அந்த ரெண்டு மோட்ல நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு சும்மாவே எக்ஸ்டெண்ட் அல்ட்ரால ஓகே, ஆனா நான் டெக்ஸ்டர்ட் போய் எடுத்தேன்னா தப்பி பிறந்த குழந்தை, அதெல்லாம் விட்டுருங்க. சரி ஏதோ ஒன்று நல்லா பார்த்து இருந்துக்கோங்க. ஆமா, எப்படி இருக்கு நிலமை? ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.